சாந்தி. ஆன்மீக சகோதர சகோதரிகளே வணக்கம். ராஜ ரிஷி என்றால் யார்? ஒரு ராஜயோகி எப்போது ராஜ ரிஷி நிலையை அடைகிறார்? அந்த ராஜ ரிஷி என்ற நிலையை அடைவதற்கான 6 முக்கிய அடையாளங்கள் என்ன? இந்த வீடியோவில் ராஜயோக ஞானத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கையில் அந்த உயர்ந்த நிலையை எப்படி அனுபவிக்கலாம் என்பதை எளிமையாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேட்பீர்கள். நான் ராஜரிஷி நிலையை நோக்கி முன்னேறி இருக்கின்றேனா என்று ஒரு கேள்வி எழும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாம் அனைவரும் ராஜயோக தியானம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய இறுதி இலக்கு தான் என்ன? வெறும் மன அமைதியா அல்லது நல்ல சிந்தனைகளா? இல்லை, ராஜயோகத்தின் இறுதி இலக்கு ஒரு ராஜ ரிஷியாக மாறுவதா? ராஜ ரிஷி என்றால் தன்னையே முழுமையாக ஆட்சி செய்யும் ஆத்மா. தன்னுடைய மனம், புத்தி, ஸ்பாவம், புலன்கள் அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாவின் 6 முக்கிய தகுதிகளை பார்ப்போம். முதல் தகுதி பற்றில்லாமல் இருப்பது. ஒரு ராஜ ரிஷிக்கு எந்த மனிதர் மீதும் எந்த பொருள் மீதும் பற்றுதல் இருக்காது. விழித்திருக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, கனவிலும் கூட அந்த பற்றுதல் தோன்றாது. ஏனென்றால் அவர் தன்னை கலியுக மனிதராக அல்ல, சங்கமயுக ஆத்மாவாக தன்னை உணர்கின்றார். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் பந்தனங்களிலிருந்து சிக்காமல் இருப்பதே இந்த நிலையாகும். இரண்டாவது தகுதி கருணை நிறைந்த பார்வை. ஒரு ராஜ ரிஷி யாரையும் குறை கூற மாட்டார். ஒவ்வொரு ஆத்மாவையும் இரக்கத்துடனும் நல் வாழ்த்துக்களுடனும் பார்ப்பார். யாராவது தவறு செய்தாலும் இவர் சூழ்நிலையின் காரணமாக இப்படி செய்கிறார் என்ற உயர்ந்த புரிதல் இருக்கும். அவருடைய பார்வை எப்போதும் ஆசீர்வதிக்கும் பார்வையாகவே இருக்கும். மூன்றாவது தகுதி எப்போதும் ராஜ ரிஷி என்ற நிலையை அடையும் ஆத்மா எப்போதும் சேவை உணர்வுடனேயே இருப்பார். பரமாத்மாவை போல ஒரு ராஜ ரிஷியும் சேவை என்ற நினைவிலேயே இருப்பார். அவர் பேசும் வார்த்தைகள், அவர் சிரிக்கும் சிரிப்பு, அவர் கொடுக்கும் பார்வை, இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கும். நான் என்ன பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம் என்பதே அவரது வாழ்க்கையாக இருக்கும். நான்காவது தகுதி வெற்றி எனது பிறப்புரிமை. வாழ்க்கையில் சோதனைகள் வரும், சூழ்நிலைகள் மாறும், மக்கள் மாறுவார்கள். ஆனால் ஒரு ராஜ ரிஷி ஒருபோதும் தோல்வி மனப்பான்மையை ஏற்க மாட்டார். ஏனென்றால் வெற்றி என்பது எனது பிறப்புரிமை என்ற உறுதியான நினைவில் இருப்பார். ஒவ்வொரு தேர்வையும் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாகவே பார்ப்பார். ஐந்தாவது தகுதி திரிகாலதர்ஷி நிலை. ஒரு ராஜ ரிஷி ஒவ்வொரு செயலும் அதன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் புரிந்து கொண்டு செயல்படுவார். அதனால் அவர் எடுக்கும் முடிவுகள் தூய்மையாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கின்றது. பாவ கணக்குகளை முடித்து புண்ணியத்தின் பாதையில் உறுதியாக நடப்பார். ஆறாவது தகுதி சாட்சி ஸ்திதி. ஒரு ராஜ ரிஷி பழைய சுபாவங்களுக்கும் இயற்கையின் தாக்கத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆத்மா, நான் சாட்சி பார்வையாளனாக இருக்கின்றேன் என்ற ஒரு மன நினைவிலேயே நிலைத்திருப்பார். இப்போது நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். எனக்கு இன்னும் யாரிடமாவது பற்றுதல் இருக்கிறதா? நான் அனைவரையும் கருணையுடன் பார்க்கின்றேனா? என் வாழ்க்கை சேவைக்காக இருக்கிறதா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்று நினைவில் இருக்கின்றேனா? நான் திரிகாலதர்சி என்ற நினைவில் செயல்படுகின்றேனா? நான் ஆத்மா சாட்சி ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேனா?
இந்த 6 கேள்விகளுக்கும் ஆம் என்று பதில் சொல்லும் நாளே நாம் ராஜ ரிஷி என்ற நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமாகின்றது. தினமும் அமிர்த வேளையில் இந்த 6 தகுதிகளையும் நினைவுபடுத்திக் கொண்டு தியானம் செய்தால் அந்த உயர்ந்த நிலையை அனுபவிப்பது மிகவும் எளிதாகும். தேங்க்யூ. ஓம் சாந்தி.